குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 4ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் அன்னை தமிழே அதில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அன்னை குற்றல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இப்போ அன்னை குற்றல் தமிழே சேர்த்து எழுதுனா கூட வரை இத்து வரும், அன்னை தமிழே. அப்போ ஆ சரியானது எடுத்து நம்ம எழுதிடுறோம். பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். ஆ. உனது புகழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உனது கூட்டல் புகழ். ஆ. சொல்லி தந்தவளே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சொல்லி கூட்டல் தந்தவளே. சரியான விடை நெடில் ஈ. எண்ணில் என்ற சொல்லின் பொருள் நெடில் ஈ எனக்குள். எண்ணில்னா எனக்குள்னு அர்த்தம். வினாக்களுக்கு விடையளிக்க இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பாடலில் சொல்லி விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் எழுதிட்டு யாரும் கேள்விக்குறிய அடிச்சுட்டு அங்கே அன்னை தமிழ் அப்படின்னு எழுதினா இதுக்குண்டான விடை. அப்போ இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் அன்னை தமிழ். இரண்டாவது வினா, அன்னை தமிழே இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்னை தமிழே இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறத அடிச்சுட்டு நான் காமராசன் அப்படிங்கிறத நாம் எழுத போகிறோம். அடுத்ததாக இப்பாடலில் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களை இந்த பாடலேருந்து நம்ம எடுத்து எழுதணும். இங்கே நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னை எண்ணில் ஏ ஏ, அடுத்து உன்னை உலகில் உ உ, சொல்லில் சொல்லை சோ சோ. இப்பாடலில் ஒரே வாசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே வாசையில் முடியக்கூடியது கலந்தவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே. அடுத்ததாக பாடலை நிறைவு செய்வோம். இங்க பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து அந்த பாடலை நம்ம நிறைவு செய்யணும். பட்டாம் பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா, பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க அழகு, தொட்டு தொட்டு பார்க்கவா, பட்டாம் பூச்சி பறந்து வா. இதை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க.